பாராட்டுகளும் அருமை தம்பி சார் ஜெயரமேஷ் அவர்களுக்கு தான். ஏன்னா ஒரு கலைஞனுடைய வளர்ச்சி இந்த ஒரு 2 வருஷத்துல உண்மையிலே மனசார சொல்லி அசுர வளர்ச்சி நீங்க. அப்படியா? இல்ல உங்க ஆசீர்வாதம் தான். இருந்தாலும் சந்தோஷம். இருந்தாலும் இவருடைய பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கியர் சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகர்கள் பாட்டன் பெருமாளிடத்தில் ஆசைப்பட்ட முன்பு பொருளாதார உலகமில்லை பொருளாதார உலகம் இல்லாத என்ற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொருள் நல்கொண்டு சுழற்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதியான பாட்டு மகாலட்சுமி ஆசைப்பட்டு நேராக சத்தியவகம் என்ற என்னுடைய இதாகியும் நன்மையான பிரமணையும் சரஸ்வதியும் என்றவருக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே என்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்குகளாக வைக்கிறது. தலை வெடிக்கும் சொல்றீங்க. நாங்களும் வருஷம் பூரா நீங்க சொல்லிட்டு தரீங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் கூட உங்க தலை வெடிச்சதே இல்ல. அதனாலதான் கோவத்தில் அடிக்கிறாரு ஆல்ரவுண்டுக்காரு. வேற எதுவும் கோச்சுக்கிறாங்க. எப்ப மிருதங்க உனக்கு அந்த விருப்பம் தானா? என் தலை வெடிக்கணும், அதை நீங்க பாக்கணும். ஆமா, அப்புறம் ஒரு நாளைக்கு நாங்க பாக்கணும்ல. ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு தெரியுமா? என்ன சாமி? ஒரு நாரதற்கே உலகம் பெற பாடுபத்திலேயே என்னுடைய தலை 1008 சுக்குகளாக வெடித்தால் இந்த உலகத்திலே 1008 நாரதர் அவதரிப்பார். உலகம் தாங்கம்மா? வேணா சாமி, ஒரு நாரதரை வச்சே நாங்க ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே மிருதங்க விருப்பப்பட்டபடி என் தலை ஒரு நாளைக்கு வெடிச்சிச்சுன்னா ஒரு நாரதர் உங்க வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க, சமாளிக்கிறீங்களா?
கழகம் எடுக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான் என்றால் உலகத்தின் முழுமுதற் கடவுள் எல்லாம் அல்ல எம்பெருமான் கணபதி நாயகப் பெருமான் காரியகர்த்தாவான கணபதியை வணங்கினால் மட்டுமே நிச்சயம் என்னுடைய கழகம் சுபத்திலே முடிவடையும் என்ற காரணத்தினாலே செல்வ கணபதியை வணங்கி கழகத்தை ஏற்படுத்தலாம். நாராயணா. ஆயிரத்தெட்டு நாரதர் வருவாரு. என்ன பெருமானை வணங்கி கழகத்தை ஏற்படுத்தலாம். படைக்கப்பட்டவை அளிக்கும் மாமன் சிவனார். ஆனால் இவ்வுலகத்தையே மற்றும் குருமமராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கின்னு சொல்லக்கூடிய தசதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மருதாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை நினைத்தாலும் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சிக்கு கடவுளோ முருகப்பெருமான் கந்தனுடைய அனுமதியின்றி என்னுடைய கழகம் நடைபெறாது என்ற காரணத்தினாலே முருகனை வணங்கி கழகத்தை ஏற்படுத்தலாம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை
விளையாடும் கங்கணக்கு வைரத்திலே தங்கத்திருப்பாலும் நிச்சயம் காரியமாகாது. ஆகையால் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று உற்று கவனிப்போம். அற்புதமான சாரீரம் பெண்மணியாருடைய குரல் வலிமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருப்பாள். பார்த்தாலும் வார்த்தை ரம்பை மேனகை துளத்தமை ஊர்வசியாகி அனைத்து பெண்களையும் பார்த்து ஆசை வராத நாரதருக்கு ஆசையிலே இல்ல. ஆனா அப்படிப்பட்ட நாரதரும் இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாக வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் உங்களுடைய குரல் அழகை பார்த்து தானே வர்ணிக்கிறீங்க. குரல் அழகு இருக்கா? ஆமா. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி வர்ணிக்கணும். அப்போ இவளுடைய குரலை வச்சுதான் வர்ணிக்கணும்னா குரல் வந்து எந்த உயிரினத்துக்கு அழகா இருக்கும் தெரியுமா? குயிலுக்கு. குயிலுக்கு அழகா இருக்கும் குரல். ஆமா. குயில் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். கச்சை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் நாரதர். அள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை எப்படி நடத்துவது? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ் குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. முருகனுக்கும் மல்லிக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். என்ன தொடர்பு? என்ன தொடர்பு நீங்க தான் சொல்லணும். நீங்க மகா முனிவர் மகா மேத வேற. முருகன் அங்க இருக்காரு, வள்ளி இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கு எப்படி நான் தொடர்பு உருவாக்குறது? ஒன்னும் புரியலையே. இடையில இருக்கக்கூடிய பாலமாக பூவும் மாலையும் பூவும் சரி நாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் மாலையாகும். ஆமா. அப்ப பூவாக இருக்கக்கூடியவளையும் நாராக இருக்கக்கூடியவும் ஒன்று சேர்க்கக்கூடிய தொடுப்பாளனாக நாரதர் இருக்கின்றார். ஆகையால் இவருடைய அழகை முருகனுக்கு விரைவில் தூதுவிட வேண்டும். அப்படி தூதுவிட்டால் கந்தன் வெகு விரைவில் வந்து வள்ளியை மனமுறிவார். என்னுடைய தலையும் தப்பிக்கும் என்ற காரணத்தினால் இவருடைய அழகை பூங்காற்றின் மூலமாக முருகனுக்கு தூதுவிடலாம். பூங்காற்று அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம முருகன் வாடுறா. அவர் இல்லாம முருகன் வாடுறான்னு சொன்னாரு. அப்ப வேற அடிக்கடி என்னடா நான் வாடலங்க முருகன் வாடுறான்னு சொன்னாரு. வாட்ட நல்லா கவனிச்சியா? நான் வாடல, முருகன் வாடுறாருன்னு. அவர் வந்து இப்பத்தே வர்றார், இடத்துக்கு வர்றார். Indu
காற்றில் வரும் பாட்டு கேட்கிறா ஏதோ நினைவுதான் உணர்ச்சி வருகிறது என்னோட மனசுதான் கண்டபடி காற்றில் பாட்டு கேட்கிறா சொன்னதில்லை வார்த்தையிலே புத்தமில்லை அதிசித்தகத்தி நானும் பக்கத்திலே சொன்னாங்க சொல்லையிலே சாவா
பார்ப்பதுங்க யாரடி ஜெயரமேஷ் அவர்களுக்கு தான். ஏன்னா ஒரு கலைஞனுடைய வளர்ச்சி இந்த ஒரு 2 வருஷத்துல உண்மையிலே மனசார சொல்லி அசுர வளர்ச்சி நீங்க. அப்படியா? இல்ல உங்க ஆசீர்வாதம் தான். இருந்தாலும் சந்தோஷம். இருந்தாலும் இவளுடைய அழகை மீண்டும் மீண்டும் வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அப்பேற்பட்ட காரணத்தினால் இவளை எப்படி வர்ணிப்பது? இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கவா? ஆல்ரவுண்டுக்காரே, நீ முடிக்க நீ ஓண்டதை இப்போ ஒரு கேள்வியே கேட்க போறேன். கேட்கவா? ஏய், நீ கேட்கவா வேணாமா? உலகத்துல பெரிய கடவுள்னா யாரு? நீ பேசாம பெரிய கடவுள்னா யாரு? சிவன் கோயில் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. மகாவிஷ்ணுக்கு இருக்கு. பிரம்மனுக்கு இருக்கு. பிரம்மனுக்கு கோயிலே இருக்க கூடாது சாபம் வாங்கினார் தெரியுமா? அது இருக்கு. எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியும். நான் சொன்னா அது வேஸ்ட். நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் இன்னைக்கு நம்மளுடைய ஜாதகத்தை மறுஜாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஸ்தலம் திருப்பட்டூர். தட்டாது என்ன நான் உங்களை கேட்கவே இல்லை. ஏன் நீ தட்டாது இல்ல? யமதர்மனுக்கு கோயில் இருக்கா? இருக்கு. எங்க? ஒரு இடத்துல. சனீஸ்வரன் கோயில் இருக்கா? இருக்கு. அது ஒரு இடத்துல. சனீஸ்வரனுக்கு நிறைய இடத்துல கோயில் இருக்கா? யமனுக்கு நிறைய இடத்துல. சரி, அதெல்லாம் விட்டு ஒரு ஸ்தலம் அதானே. உயிரை பிடிக்கிற யமனுக்கும் கோயில் இருக்கு. ஆமா. அவனெல்லாம் பிடிச்சு ஆட்டி வைக்கிற சனீஸ்வரனுக்கும் கோயில் இருக்கு. நாரதரின் சாமிக்கு சமம் தானே. நாரதருக்கு மட்டும் எந்த ஊர்லயும் கோயில் இல்ல. உங்களுக்கு கட்டி வைக்க போனது அந்த நார்த்தமிழ நட்டி வச்சு விட்டீங்களா? அப்புறம் என்ன சொல்றது? என்னடா சொல்ற? நார்த்தமிழ தெரியுமா இல்லையா? பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கந்தன், கடம்பன், ஆர்வம், சுப்பிரமணியன் பேர் வைக்கிறாங்கல்ல. ஆமா. எந்த பிள்ளைக்காவது பூமியில பிறக்கிற பிள்ளைக்கு நாரதர்னு பேர் வைக்கிறாங்களா? என்ன இருக்கிற ஊரை ரெண்டாக்குறதுக்கா பேர் வச்சா? எங்க இங்க ஒரு மனிதன் வந்துட்டாவே எப்ப நாரதர் ஒரு ஆண்டா எடுத்து எல்லாரும் போயிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இருக்கு. உண்மையிலேயே நாரதர் எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் தெரியுமா? அப்படி சொல்ற நாரதர் கலகம் பண்றாருங்கிறதா உங்களுக்கு தெரியும். மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? இன்பம் துன்பம் இரண்டரை கலந்தது. வாழ்க்கையில இன்பம் வேணும், துன்பம் வரும். நாரதருடைய கழகம் ஆரம்பத்துல கசப்புகிற மாதிரி இருந்தாலும் முடிவில் இனிமையான நன்மையை தடித்தரும். ஒரு மனுஷன் வெயில்ல ரொம்ப நேரம் நடந்து போறேன்னு வச்சுங்க. நடந்து போகும்போது அந்த மனிதனுக்கு மத்தியில ஒரு மரத்தடி நிழலை பார்த்தா என்ன தோணும்? அப்பாடா கொஞ்ச நேரம் இருந்து ஓய்வெடுக்கலாம். அந்த ஓய்வெடுக்கிற அந்த சின்ன இடம் தான் நாரதர் பண்ணக்கூடிய கழகம். அதிலே தங்கிராம எவன் ஒருவன் அதை கடந்து செல்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்றதுக்காக வந்த என்னையே நீங்க கழகக்காரன்றீங்க. சரி, இருந்தாலும் நாரதரை பற்றி எடுத்துக் கூறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய அழகை வர்ணித்து விட்ட பிறகு யாரோ வழக்காவலன் அங்கும் எங்கும் தேவையில்லாமல் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கும் இடத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அவனை சந்திப்பதற்கு முன்பாக நதியோ நானல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடு ஆமா, வல்லர் நாட்டியம் ஆடுனாங்கல்ல. நானந்த ஆனந்தம் சொல்லு நதியோ நதியோ நீயும் ஒரு நாடல் என்று உள்ளிடையில் நான் இந்த ஆனந்தம் நீ சொல்ல நதியோ
சொல்ல நதியோ நதியோ நானே ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது நான் அல்ல சொல்லு ஆகையால் அல்லாமதம் காரியத்திற்கு கேட்பார்கள் அழகி மணக்காவலனை சந்திப்போம் சிறந்த மகள் இந்த